ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ்டி மாம் லைஃப் ஸ்டைல். உளுந்து கஞ்சி எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். உளுந்தை வந்து இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது உளுந்தில் இருக்கிற இந்த ஒரு பச்சை ஸ்மெல் வந்து போயிடும். பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் உளுந்து வந்து இந்த மாதிரி கோல்டன் கலருக்கு ஆகிடும். இந்த மாதிரி கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் இது வெள்ளை உளுந்தாக இருக்கட்டும், இல்லைனா கருப்பு உளுந்தாக இருக்கட்டும், 2 உளுந்தாக இருந்தாலும் இந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம பண்ணிக்கணும். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் சுகர் போட்டு நம்ம நல்லா நைஸாக பவுடர் மாதிரி இருக்கிற அளவுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து நுணுக்கி எடுத்துக்கணும். அந்த நுணுக்கின ஜார்லேயே வந்து நம்ம வந்து இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்க உளுந்தை எடுத்து அந்த ஜார்லேயே மாற்றிட்டு அதையும் வந்து பவுடர் மாதிரி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும். பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டால் சத்து மாவு பவுடர்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்துக்கும் போது இதை நம்ம வந்து அப்படியே அரைச்சி இந்த பவுடர் வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து கூட வச்சுக்கலாம். எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம எப்போல்லாம் தேவைப்படுமோ சத்துமாக ஒரு 2 ஸ்பூன் போட்டு குழந்தைங்களுக்கு கலக்கிட்டு சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு வேக வச்சு கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்து நம்ம எப்போ வேணால் எடுத்து இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நீங்கள் கை குழந்தைங்க வச்சுருக்கீங்க அப்படின்னா, நான் 2 கிட்ஸ்க்கு போடுறதுனால எனக்கு அது அப்படியே கரெக்டாக இருக்கும். தண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிட்டு தண்ணியோட கலந்து இதை வந்து நம்ம வந்து நல்லா வேகிற அளவுக்கு கை விடாமல் கலரிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் வந்து இதுக்கு தேவையான சுகர், அதாவது வந்து வெள்ளை சர்க்கரை போடாமல் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வந்து வெல்லம், அப்படி இல்லைன்னா பனக்கற்கண்டு இந்த மாதிரி போட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அது இன்னுமே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம ஒயிட் சுகரை காட்டிலும் நாட்டு சர்க்கரையில் வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. ஏன்னா ஒயிட் சுகர் வந்து பாலிஷ் பண்ணி தான் நமக்கு கிடைக்குதுன்றா அதில் எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது. அது மாதிரி இந்த நாட்டு சர்க்கரை கொடுத்து பழக்கப்படுத்துங்க குழந்தைங்களுக்கு. டேஸ்ட்டுக்காக இந்த மாதிரி தேங்காவை வந்து துருவி போடும்போது அது அவங்களுக்கு இன்னுமே பிடிக்கும். இது வந்து காஃபி டீயை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஈவினிங் டைமில் பசங்க ஸ்கூல் முடிஞ்சு வரும்போதோ இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ அந்த மாதிரி வந்து கொடுக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும், ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஹெல்த்தியாக நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சோன்னா இந்த உளுந்து கஞ்செல்லாம் நம்ம கொடுக்கலாம். இதெல்லாம் நமக்கு வந்து அந்த காலத்தில் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம பாட்டி அப்படி இருந்தவங்க வந்து இது மாதிரிலாம் நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. களி, உளுந்து கஞ்சி இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்ததுனாலே தான் அவங்க இதெல்லாம் சாப்பிட்டதுனால தான் அவங்க நல்லா இருக்காங்க. பட் இப்போ இருக்க டைமில் எல்லாமே வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டாக மாறிடுச்சு. யாருக்குமே வந்து இந்த மாதிரி உளுந்து கஞ்சிலாம் கிண்டி கிளறி குழந்தைங்க கொடுக்குற அளவுக்கு டைமும் இருக்க மாட்டேங்குது. குழந்தைங்க அந்த மாதிரி விரும்பி சாப்பிட்றதும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். பொம்பளை குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அவங்க பீரியட் டைமு ஏஜ் அட்டன் பண்ணும்போது கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் உங்களுக்கு பேக் பெயின் இப்போவே சின்ன வயசுலேயே கொடுத்தா தான் முதுகு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். முதுகு எலும்புலாம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.